ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்கண்ணா, இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குண்டா. வெயிலுக்கு அப்படியே இங்கேருந்து எங்கடா அந்த மலைக்கா உள்ளிச்சு அடிச்சு போகிறான் பாரு. தலை இன்னும் பெட்டக்கிற போல வெளியே. அது நம்மளோட எடுவு அப்படி தானே. இங்கே கொண்டு வா, இங்கே பாருங்க. இவன் மட்டும் அதுக்குள்ள ஒருத்தன் ஸ்விம்மிங்கில் போகிறான். தலையை எடுத்த உள்ளே வச்சவன் ஜெயகரண்ணன் வந்தார். ஒரு கிழமை ஒரு மாதம் நிற்பண்டு வெளிநாட்டு வந்தார் லண்டன்லேருந்து. வந்த வரத்துல மனுஷனை பார்த்தா வெயிலில் நிற்கல. அவன் பிள்ளையில போயிட்டான் டக்குன்னு நிற்கிது. கொஞ்ச நேரம் ஆகலை, அவன்கிட்ட புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே டிரைவர்கிட்ட தெரியும் எப்படி போட்டு எடுத்துடாது, பயந்தாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மேன், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு பிடிச்சி நம்ம மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தும்மங்கனி ஜங்ஷனில் நிற்கும், சந்தியில் நிற்கும். இப்போ நம்ம ஒரு ஈச்சம்பழத்தை கண்டம் எடுத்த ஒரு மரத்தை அப்படி பழுத்து பெனிக்கி அதை அப்படியே ஆஞ்சிட்டு அப்படி இங்கே ட்ராவல் பண்ணுற வேலை நிறைய வேலை இருக்குது. எல்லாம் போகல, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள், மறந்துடுறாங்கடா. இந்த வெள்ளிக்கிழமை தானே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா கோயிலில் பக்தியும் பரவசமாக இருக்குது. பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பறக்கல பொங்கலோட தான் வருவோம். இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு போக போகிறோம், உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். இங்கே வருங்க. என்னத்துக்கா வீடியோ போடணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குடும்பத்தை ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ஏண்டா ஒரு புத்தொண்டு புத்தொண்டு ரெடியாக இருக்குது நமக்கு. அதான் அந்த பழம் பழுத்து போய் கிடக்கு வரத்து அப்படியே. சரி ஓகே, நீ சீசன் தானே, தெரிஞ்சு தானே. இங்கே பாருங்க, காட்டன் தெரியுதா? பழுத்து போய் நிற்க விடுத்த. அவசரப்பட்டு வந்தீங்கன்னா ஸ்னேக் பாபு உங்களை பதம் பார்த்துடுவார். புத்துக்கு மேலே கால் வச்சாங்க வரணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் கொஞ்சம் நாளைக்கு உயிரை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இந்த இடத்துக்கு வரதை விட்டு போட்டு நான் வேறு இடம் பார்த்து சொல்கிறேன். அதுக்கு வாங்க, இங்கே வருங்க. உள்ளே போகலான்னு தான் பார்த்தேன், ஆனால் சிக்கல். இதுக்குள்ளே போனால் சிக்கல். நம்ம அப்படி இங்கே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வேறு எங்கே இருந்தால் அப்படியே உங்களுக்கு நிறைய இடங்களை நாங்கள் காட்டுறோம். போகிற வழியில் நிறைய இடங்கள் இருக்குது, அப்படியே காட்டும். தும்மங்கனியை வீடியோ எடுத்து நிறைய நாளாகிட்டு வீடியோ எடுக்கலாமான்னு ஜோசிச்சு வரும்போது தான் பார்த்தேன் இப்படி ஒரு சீன் கிடச்சது. என்ன ரோட்டெல்லாம் போட்டுருக்காங்க, வாங்க காட்டுறோம். அப்படி வாங்க, எந்த அளவு கிளியராக வரைஞ்சது தெரியல. இடையில அப்படி தானே ரொம்ப வேலை தான் இருக்குது. இந்த எஸ்பி தேவையா? ஒரு 60 போங்கண்ணா தம்பி மாறுகளே. ஒரு 60 போக்குறதா ஏன் தகவலுக்கு தூரம் போய் நாம மெதுவாக நம்புறேன். இங்கே கோயில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில். பெயிண்டில் அடித்து புதுப்பிச்சாச்சு எல்லாத்தையும். வீடியோ எடுக்க போன காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கட்டிக்கு ஹெல்ப் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ கதவு போடுற வேலை மட்டும் தான் அடகு. அது மட்டும் இல்லை, இது ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து தான் நாங்கள் இந்த வீடை செஞ்சுருக்கோம். இந்த வீடு டாய்லெட் செஞ்சுருக்கோம். எல்லாம் ஒரு அப்டேட் பண்ணுறோம். என்ன ப்ரோ கொண்டு போக மாக்கலை 2 நீ போகலாம். நீ ஒருத்தையும் கொடுத்தா டைரெக்டாக. இது வந்து தும்மங்கனி கிரவுண்ட், இது தும்மங்கனி பாம். பார்த்துக்கோங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தும்மங்கனி பாம். இது எப்படா இதுக்குள்ள வீடு வந்து வீடு இல்லாமல் என்னடா அது ரூமா? என்னடா உனக்கு எப்படி தெரியும்? இதுக்குள்ளேயே ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன வீடா. இது எப்போ இருந்து ஆரம்பித்தாங்க இதுக்கல நமக்கு தெரியாம? நீ அதான் அடிக்கடி இங்கே வந்தேன்னு சொன்ன. நீ இங்கே பக்கம் போனே. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கச்சக்கொடிக்கு போகிறோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க கச்சக்கொடிக்கு போயிட்டு நம்ம வந்து இன்றைக்கி நாகப்பழம் ஆயப்பழம் ஆஞ்சு முடிய ஒவ்வொரு முறையும் வரும்போது எங்களுக்கு மிஸ் ஆகிட்டே போகுது அது ஆயிரம். ஆனால் அவங்க ஃபுல்லாக அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா நாகப்பழம் மரம் நிறைய நிற்கிறடா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாகப்பழம் காடு அப்படியே. ஆனால் அது மட்டும் இல்லை, யானை காடு வேறு.
யானை கடவுள் பார்க்குங்க எனக்கு வாழை தோட்டம் போட்டுருக்கணும். இது மட்டும் நான் பார்த்தனால இருந்து அப்படி தான் எனக்கு வளர்ந்த மாதிரி தெரியலையா ப்ரோ. அதில் பெருமை வளர்ந்தானா இந்த வாழை மரம் அவன் தான் வளரும், அதுக்கு மேலே வளராண்டுங்கிற விஞ்ஞானி சொல்லிட்டார், அவருக்கு எனக்கு தெரியாது. அந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுலாம் கொடுத்து வச்ச வாழ்க்கை. நாங்கள் இந்த பைக்கை இணைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனைக்கு ஒரு கராச்சும் நல்ல கராச்சும் அந்த செட் ஆகலை. யாருக்காச்சும் தெரிஞ்ச ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. அந்த இடத்துல போயிட்டாங்க கொஞ்சம் வேலையில் இருக்கிறடா. கூலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டோ வேலை செஞ்சுருக்கோம், ஓப்பா அதில் பிறந்து செஞ்சுருக்கோம். பார்ப்போம் என்ன நிலவரம். இது வந்து பார்த்தீங்கன்னா தும்மங்கனி ஸ்கூல். நம்ம இதை தாண்டி போய் வந்து பார்த்தீங்கன்னா தும்மங்கனி ஸ்கூல். தும்மங்கனின்னு சொல்கிறது அது பெரிய ஒரு ஊர் தான், இன்னும் அந்த இது முடியலை. இதுக்குள்ள ஒரு வீட்டு திட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதான் காட்டுறேன். ஆனால் அந்த வீட்டு திட்டத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானை காடு. ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறோம், அந்த ஏரியா போவோம். அப்புறம் கட்ட எடுத்த நாட்களை பார்த்தீங்கன்னா 12 நாள். அதுக்கு ஒரு பெரிய வீடே கட்டியிருக்கலாம். என்ன விலை கண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேசன்மார் அப்படி இன்றைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா 2 நாள் லீவ் எடுக்காங்க. நெல்பறவு எங்கே இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம திக்கோடைக்கில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து திக்கோடை இங்கே பார்த்தோம். நான் சொன்ன இந்த வீட்டுக்கு போகிற இந்த ஏரியா இதுதான் அந்த காட்டு ஏரியா. ஃபுல்லாக காடு. எதுவும் வாங்குறேன்டா இங்கேயே வாங்கிறீங்க ஏறுங்க. பஸ்கார் எங்கே போட்டுறா வரான் அண்ணன். நீ டிரைவர்கிட்ட தெரியும் எப்படி போட்டு எடுத்துடாது, பயன்தாட்டாது. உண்டா மேலே ஏற்றிட்டு போட்டு ஓகேம்மா ஃப்ரெண்ட்ஸ். இதான் திக்கோடை ஸ்கூல் காட்டுறான். அப்படி மாறு நெல்லணியில் பிடிக்கிட்டு போகிறாங்க. தம்பி மாதிரி இளநீலாம் கொண்டு போகிறேன் விசேஷமோ ஸ்கூலுக்குள்ளே. இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் ஒவ்வொரு டீச்சர் இருக்கத்தான் செய்கிறாங்கண்ணே. ஏதோ ஒரு கோயில் உண்டு திறக்க போகிறாங்க போலண்ணே. கொடியேறிக்கு இந்த கோயில் தெரியல. எப்படியுமே இன்றைக்கு தான் இங்கே பக்கம் வருவேன். நீ எப்போ வருவோமே தெரியல. ரொம்ப நாளாக நம்ம இங்கே வந்து எந்த ப்ரோ கடை இருக்கு வருது ப்ரோ? பெண்டு கல்லியாக இருக்கா? இந்த பெண்டு சரி அப்படி வாங்கிட்டு வா வீட்டு. இந்த கடையை விட்டால் வேறு கடை நீ நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்.
வந்து கொஞ்ச நேரம் ஆகலை, அவன்கிட்ட புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குடா. அதுக்குள்ளேவா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடமும் தோட்டம் போட்டு தான் இருக்காங்கண்ணே. ஐயோ, இது அந்த வாழை மரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரம் வந்து அதுக்கு மேலே வளராது ஃப்ரெண்ட்ஸ். அதான் அதில் வளர்ச்சி வளராது. இல்லை, நீ சொன்னதை நான் திரும்பி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக பார்த்தீங்கடா, திக்கடை வந்து கடும். அது தெரியாத விஷயத்தை சின்ன குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக பார்த்தீங்கன்னா திக்கோட வந்து உண்மையாகவே சுக வளர்ச்சியை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கு. கடும் வளர்ச்சியாக தான் இருக்குது. நிறைய கடைகள், ரோட்டுகள், சாப்பாடு கடை, எல்லா கடையும் வந்துட்டு வேறு பெற்ற சட்டும் ஓகே ஆகிட்டு நிறைய மாற்றம். இப்போ மண் வீடு, கல் வீடு ஆகிட்டு, கல் வீடு மேல்மாடி வீடு ஆகிட்டு. இல்லைடா, இங்கே பாருங்க, உடுப்பு கடையை பாருங்க ப்ரோ, உடுப்பு கடையை காட்டுண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆசைப்பட்ட ரோடு வந்துட்டு. ஆனால் இந்த பைக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா டயர் அப்படியே சறுக்குது கிடந்து. கிரவல் ரோட்டில் போகிறது ஒரு சந்தோஷம் தான், இருந்தும் இந்த டயரு பின்னுக்கு அங்கே இழுத்து தள்ளுது போட்டு. உண்மையாகவே இந்த எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண என்னென்னா, எங்கே இந்த கேடிஎத்துக்கு வந்து நல்ல சர்வீஸ் போட்டு பார்த்துருக்கா சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட பைக்கை போட்டு விளையாடி வச்சுக்கானே, எல்லா கடையிலும் கொடுத்து விளையாடி வச்சுக்கானே, எங்கே சர்வீஸ் போடுறது தெரியாத கடைக்கு தெரிஞ்சாக்க சொல்லுங்கள். வரும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ திக்கோடையில் நான் பார்த்தீங்கன்னா தும்மங்கனியும் டெவலப் ஆகிட்டா, தும்மங்கனியை விட திக்கோட கடுமையாக டெவலப் ஆகி வந்துருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் நிறைய வந்துருக்கு. இவரது இந்த உடுப்பு கடையெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம குளிக்கிறதுக்கு வந்த ஏரியா தான் இது. வந்து கொஞ்சம் தூரம் போனால் குளிக்கிற இடம் வந்துடும். ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு அந்த தண்ணியை ஓடுறத நிப்பாட்டிட்டாங்க ஒரு என்னடா ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துருமே அந்த ஏரியா, நம்ம குளிச்ச ஏரியா. என்ன ஏரியா? 35 ப்ரோ. இல்லை, பாலரோடு அதால் போகணுடா நம்ம குளிக்க போனது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம அந்த ஒரு வியூவை காட்ட போகிறோம் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கணும். மட்டும் காட்டும் பாருங்கள். பங்குனி வயல் பல்ல இழிச்சு நிற்கிற மாதிரி அப்படி மலையெல்லாம் அப்படியே அழகாக தெரியுது. எடுத்துருந்து காட்டுறோம். இந்த சைட்டில் தெரியுது அந்த வியூ. உங்களுக்கு எப்படி தெரியுது இல்லை? அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் போனால் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இது என்ன ஊர்ரா ப்ரோ? டச்சே கொண்டு வரும். இது குளனி. ஆனால் எத்தனை குளனி இங்கே போட்டிருப்பாங்க நம்ம. ஆனால் இதுக்கு ஒரு போட் போட்டால் நல்லா வருது. எத்தனை குளனி, எத்தனை நம்பர் உண்டு? 39 குளனி என்ன இருக்குன்னு சம்திங். நான் சொன்னேன் நம்ம வியூவை காட்டுறீங்கன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்கண்ணா. இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குண்டா. வெயிலுக்கு அப்படியே இங்கேருந்து எங்கடா அந்த மலைக்கா? எந்த மலைக்கு போகிறேன்னு தெரில. காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து. ஆனால் இதை விட அந்த வயல் வந்து விதைக்கிற டைமில் வந்தீங்கண்டா அப்படியே அவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்போ எல்லாம் இப்போ காஞ்சி போய் கிடைக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போயும் அவ்வளோ அழகாக தான் இருக்குது. ஆனால் இதை விட பல மடங்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஆடுறாப்பா நமக்கு பேக்ரவுண்டு ஓடி உழைக்கணும். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கொடுத்துக்கு உழைச்சி கொண்டு தான் இருக்க உண்டு எங்கள் ஆளில் இன்னும். ஏடா ப்ரோ, யார் இந்த பாட்டை போட்டு வராங்க? டொய்லெட் விஷயம் சொல்லி ஒன்று இருந்தாங்க. என்ன விலகுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு இல்லாதாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாக்கள் அவங்களுக்கு நாங்கள் டொய்லெட் கட்டி கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் கதவு போகிற வேலை மட்டும் தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வீடியோவை போடுறோம் பாருங்க. ஏன்னா அவங்கள காட்ட மாட்டோம். ஆனால் அந்த உரிய வீடியோ வந்து உரிய நிறுவனத்துக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். ஆனால் மற்றது வந்து ஒரு இதுவும் உங்களுக்கு வராது. ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ், அதில் வர காசு, அதில் ரெவென்யூ ஒன்று நமக்கு தேவையில்லை. ஏன்டா மற்றாக்களை காட்டி உழைக்கிறது நமக்கு தேவை. நமக்கு இயற்கையான சார்ந்ததுகள் அப்படியே வேறு என்ன இருக்குது ஊர்களை பற்றி. எனக்கு இப்படி ட்ராவல் பண்ணுறேன்னா பிடிக்கும். அதெல்லாம் ட்ராவல் பண்ணி வீடியோ போகிற காரணம். இதை நாங்கள் எவ்வளோ நாளைக்கு போடுவோம், என்னென்ன செய்வோம் எங்களுக்கே தெரியாது.
ஊரில் இருக்கிற மட்டும் போட்டுருப்போம். ஓ, இது நாங்கள் இதுக்குன்ட்டு இப்போ உங்களுக்கு நான் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களு சொல்கிறது என்னென்னா, ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதை வீடியோ எடுத்து போடுங்க. அதை விட்டு போட்டு யூடியூப்புக்காகவே நம்ம வீடியோ எடுத்து வீடியோ போட போகிறீங்கண்டா நட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான். யூடியூப்காரங்க நட்டம்லாம் கிடையாது, உங்களுக்கு தான் நட்டம். அதில் காசு பெட்ரோல்னாலும் ஆக்களை பார்ப்போம். கொஞ்சம் பேர் நிற்காங்க நான் வருது என்னென்ன இப்போ கேட்டுப்போம். என்ன மாதிரி டேய் அடே சூடானி கருவாயினிலே கச்சை கொடிக்க தான்டா போகிறேன். டிஜே ஆக்கடா செப்பங்க ஆக்களை பாரு. இவனுக்கு ஆக்கள் சரியில்லடா, முழுசியே சரியில்லடா. ஆக்களை சூமில் போடுறோம் மதுரை போகிற மாதிரி இல்லை. டேய் ஒரு சாய மூச்செல்லாம் விட்றானுல்ற அவனுகள் என்ன மாதிரி இல்லை குரூப்பாக ஒருத்தன் லீடராக இருப்பானே. இல்லைடா ப்ரோ, எழுத்துல ஒருத்தன் குரூப்பாக ஸ்விம்மிங் பூல் அடிக்க பாரு. உனக்கே நீச்சல் தெரியும். அங்கே பாரு உள்ளீச்சு அடிச்சு போகிறான் பாரு. தலை இன்னும் வெட்டக்கிறோம் போல வெளியே. பார்த்து நாங்கள் இதுக்குள்ளே அது நம்மட எடுவு அப்படி தானே. இங்கே கொண்டு வா, இங்கே பாருங்க. இவன் மட்டும் அதுக்குள்ள ஒருத்தன் ஸ்விம்மிங் பூலில் போகிறான். தலையை எடுத்த உள்ளே வச்சவன் எருமம்மாடு தாக்கு பிடிக்க அவன் தண்ணிக்குள்ளே கிடக்குடா. நம்ம ரோட்டில் தெரியும் பா. அதுக்கு மேலேயா பா ஜெயகரண்ணன் வந்தார் ஒரு கிழமை, ஒரு மாதம் நிற்பண்டு வெளிநாட்டு வந்தார் லண்டன்லேருந்து. வந்த வரத்துல மனுஷனை பார்த்தா வெயிலில் நிற்கலாம். அவன் பிள்ளையில போயிட்டான் டக்குன்னு நிற்கலாம் போயிட்டு. அப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த நிலைமை தான் நம்ம. இந்த நிலைமை போயிட்டு வந்து இப்படி ஒரு தண்ணிக்குள்ளே படுத்து கிடக்க வேண்டியதான். இந்த ஃபோன் டிஸ்பிளே ஹீட் ஆகிட்டு அதுக்குள்ளே. ஜெயகரண்ணன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுருக்கீங்கன்னு தெரியல. இதை இப்போ கேட்குற நிலைமை பார்த்துக்கிறா சொல்லிக்கிற தம்பி அங்கே போக்கடான்ட்டு. இதுதான் பிரச்சனை. கடைசியாக எரும மாட்டோட மோசம் பார்த்து வடுக்கடை வருது. நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவில் எப்படி வெயில் அடிக்குது. இப்போ கிட்டத்தட்ட 40-45 அடிக்குது. கத்தார் வெயில் தானடா பார்க்க போனா. அதாச்சும் பரவாயில்லையடா. சரி, எதில் விட்டு நம்ம அந்த டொய்லெட் சைஸில் விட்டு நம்ம இப்போ அதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வீடியோவை நாங்கள் எடுத்து போடுவோம். ஆனால் அவங்கள காட்ட மாட்டோம். மற்ற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும், அவங்கள காட்டுறோம் பாருங்கள். அடுத்த எது வேணாலும் வரலாம், அது நமக்கு தெரியாது. அடுத்த புதுசாக யூடியூப் திறக்க போகிறாங்களுக்கு சொல்கிறது வேண்டுகோள் என்னென்னா, இப்போ எல்லாருமே ஹெல்பிங் வீடியோன்னு போகிறாங்க. வியூஸ் அதாவது எல்லாம் ட்ராவல் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போட்டு பார்க்காங்க, ஒரு ரீச்சும் வருது இல்லை, உடனே ஹெல்பிங் வீடியோ போகிறாங்க. ஆனால் ஹெல்பிங் வீடியோ பண்ணுறாங்களுக்கு ஒரே ஒரு நல்ல வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஹெல்பிங் வீடியோ போடுறது அவங்களுக்கு உதவி கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஆனால் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் நமக்கு ஒரு சகோதரன் தான். எல்லோரும் நம்மளாக்கள் தான். வீடியோ போடும்போது கொஞ்சம் யோசித்து முகத்தை காட்டாமல் போட்டிங்கண்டா கொஞ்சம் நல்லா இருக்குண்டு எங்கள் அபிப்பிராயம். எங்களோட அபிப்பிராயம் மட்டும் இல்லை, நம்மளோட எல்லோரும் தான். கிட்டத்தட்ட உங்களோட சப்ஸ்கிரைபராக வியூவர்ஸாக இருக்கட்டும், அதில் என்ன கிடைக்கும் அவங்களோட முகத்தை காட்டி ஒரு ஸ்கூல் போடுற புள்ளைய காட்டி அந்த புல்லை வந்து கொளறிட்டு போகிறதோ இல்லை இந்த மடலில் வச்சுதோ அழுதுட்டு போகிறதோ அந்த மாதிரி இது செய்யும்போது அவங்க மற்றவங்களுக்கு அதில் சந்தோஷம் வரும்போதா? இல்லை, அப்படியே இல்லை. நீங்கள் முகத்தை காட்டாமல் மறைக்கலாம். அதாவது ஸ்கூல் யூனிஃபார்த்தில் போகிறத தவிச்சு கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த ஸ்கூல் யூனிஃபார்த்தை பார்க்கும்போது அந்த ஸ்கூலுக்கே ஒரு இதாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை கஷ்டப்படுறது ஸ்கூலில் சொன்னால் கூட ஏதாச்சும் ஒரு வேலை உதவி செய்யலாம், செஞ்சுருக்கலாம். நீங்கள் அந்த ஸ்கூல் யூனிஃபார்த்தில் போடுறது, பொம்பளை பிள்ளையில் முகத்தை கொண்டு காட்டுறது, சின்ன பிள்ளையில் எடுத்து தமிழில் தூக்கி வைக்கிறது, இதெல்லாம் விட்டு போட்டு படியாக வீடியோ போடுங்க, முகத்தை மறைங்க. இது எவ்வளோ காலத்துக்கு நடக்கும் சாத்தியக்கூறலாம் கிடையாது. இருக்கிற மட்டும் நம்ம ஆக்களை உதவி செய்யுங்க. நிறைய பேர் ஹெல்ப் கேட்கறதுக்கு நிற்காங்க தான். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் கேட்டுட்டு பயத்திலே சனம் வருதில்லை. கேட்டால் ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்களோ, டிக்டாக்கில் போட்டுருவாங்களோ, யூடியூப்பில் போட்டுருவாங்கல்ல. அதாவது முகத்தை மறைச்சி கொஞ்சம் செய்கிறத நல்லா செஞ்சிங்கண்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டிக்கு வேறு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். இது ஹெல்ப் பண்ணுறாங்களுக்கு அப்படி அந்த ஹெல்ப் பண்ணுற பாட்டிக்கிட்டாரு. மாமா வேணாம் மாமாண்ட ஓட்டத்தை பார்த்தியாடா? செத்துட்டாரா? என்ன அடிச்சுட்டு மாமா எட்டி பார்த்துருமா? மாமா போன மாமா இந்த ரோட்டில் கடும் சேவிஸாக 4 பொருளோட யாரா இங்கே ஏனையும் போட்டு கொடுத்து அப்படியா? தான்டா சூப்பர் தான். அதில் வேலை போட்டு நீங்கள் கொஞ்சம் சீவந்தி போட்டு சேப்பாக்கி கொடுத்தீங்கன்னா பைக் அதுக்குள்ள ஏற்றி இறக்கிருப்பேன். இல்லை இன்னும் அந்த கச்சை கொடிக்கு வரலடா. நம்ம
இதால தானே நான் கூட பண்ணோமே. டே மரத்தை வெட்டாதீங்கடா. இப்படி மரத்தை வெட்டுறதாண்டா வர பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த கிராமங்கள் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்களை விசிட் பண்ணிக்கிங்கன்னு தெரியாது. இல்லை மட்டக்களப்பில் இப்படியான இடங்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கே தெரியாது. நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு தெரியும் மட்டக்களப்பில் இப்படியான இடங்கள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ பாருங்கள், உண்மையாகவே டவுனை விட எனக்கு இப்படியான கிராமங்களில் சுற்றி வீடியோ எடுக்கிறதா பிடிக்கும். ஏன்னா அது ஒரு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி. அது இப்படி வியூஸ் போதோ என்ன போலையோ எங்களுக்கு நாங்கள் எங்கேயாச்சும் போயிருந்து அதை நாங்கள் திரும்பி பார்ப்போம். அப்படி தான் நான் அந்த வீடியோ எடுக்கிற காரணம் இல்லை. யார் பார்க்குறாங்க இல்லையே ஒரு நாளைக்கு இருந்து நாங்கள் பண்ண இருக்கிறது தான் நாங்களே வீடியோ எடுப்போம். ஏதாவது ஒரு போகணும். இந்த சப்ஸ்கிரைபர் ஏண்டா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அதுக்காகலாம் நாங்கள் போகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தேவைண்டா. ஹெல்பிங் வீடியோ எவ்வளோ கிடக்கு. ஒரு 2-3-4 வீடியோ போடவே பார்த்துருக்க சப்ஸ்கிரைபர் ஒவ்வொன்றும் கூடிக்கொண்டே வரும். ஒரு 15-20 வீடியோ இல்லையா 50,000 சப்ஸ்கிரைபர் தரும். அதெல்லாம் தேவையில்லை. ஒரு நாளாக எப்படி இருந்தோம் அப்படி இருந்து போயிடும். பாருங்கள், கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் இப்போ நமக்கு ஆகுது. இன்னும் ஒரு 20-30 அந்த 10,000 சப்ஸ்கிரைபர். இது வரைக்கும் நம்ம மட்டக்களப்பு விட்டு வேறு எங்கேயும் நம்ம போனதே கிடையாது. இதுக்குள்ளேயே நம்ம ஓடி வீடியோ போட்டு அதை ஆக்கியிருக்கு. மற்றக்கள் எவ்வளோ தூரத்துக்குலாம் போயிருப்பாங்க. ஏன்னா மட்டக்களப்பு இடங்கள் இந்த மாதிரி கிராமங்கள் நிறைய பேருக்கு தெரியன்றதுக்காக திரும்பி போகிறோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா இதையும் கொங்கு ரோட்டாக போட்டு விட்ருவாங்க. இப்படி ஒரு வாய்க்கால் இருந்ததே தெரியாது. இருந்ததான்றது கேள்விக்குறி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சரி இனி நாங்கள் அப்படியே குளிக்க போகிறோம். அப்படி தண்ணிக்குள்ள இறங்கி என்னடா அப்படியே குளிச்சுட்டு போமா. அடிக்கிற வைக்க குளிச்சா சரி போல. என்ன மீன்லாம் துடிக்கிற மாதிரி பார்ப்போம். அங்கே இந்த தண்ணியில் குடித்தா கிடக்கிற இதெல்லாம் வந்துடும் போல. இப்போ நமக்கு தண்ணி குறைய வருது. இந்த இடம் என்னடா போகிற இது? என்ன இடம் இது? பச்சை கொடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பச்சை கொடிக்கு வந்துட்டோம். கச்சைக்கொடிக்கில் வந்துட்டோம். நீ அடா பாவி, கச்சைக்கொடி நீ தானடா சொன்னேன். அதுக்கு இடைக்கில் வந்து இல்லை ப்ரோ, இந்த கச்சைக்கொடி இல்லை ப்ரோ, அந்த இன்னொரு பேர் சொல்லுவாங்கல்ல வந்து அதான் அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம கச்சைக்கொடி அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். இல்லை ஒரு சோடா பத்தில் வாங்கும்போது என்னத்துக்கு வாங்குறான்னு கேட்டேன். நான் தான் குடிக்கணும்னு சொன்னான். உட்காந்து முடிச்சுட்டான் அவனே.